எல்லாருமே ராமாயண புக்கு வாங்கி படிச்சு பெரியவங்க படிச்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ராமர் வந்து ஏகபத்தினி விரதனா இருந்தாரு. அதாவது சீதையை தவிர யாரையுமே நினைக்கல. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து வாழணும் எல்லா ஆண்களுமே. அதே மாதிரி சீதாவும் வந்து தன்னோட கணவனை தவிர யாரையுமே இது பண்ணல. எவ்வளவு கஷ்டங்கள்லயும் அந்த நிலைப்பாடுல இருந்து மாறல. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட வேண்டிய விஷயங்கள், நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள். எல்லாருமே இத பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முத்துலட்சுமி ரவிராஜன் பேசுறேன். நம்ம பாரத தேசத்துல வந்து இரு இதிகாசங்கள் உண்டு. ஒன்னு ராமாயணம், ஒன்னு மகாபாரதம். இதிகாசங்கள்னா என்னன்னா, கடவுள் வந்து மனிதனா அவதாரம் எடுத்து வந்து நிகழ்ந்த சம்பவங்கள், வரலாறு. அதுல வந்து ராமாயணங்கிறது வந்து ராமரோட அவதாரத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகனன் 4 பேரு அண்ணன் தம்பி. அதை பத்தி வர்ற கதைகள், ராமரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பத்தி சொல்றது. இது நல்ல ஒரு வரலாறு. எல்லாருமே தெரிஞ்சு ராமனோட வாழ்க்கை மாதிரியே நம்ம வாழ ஆரம்பிக்கணும். வாழணும் கண்டிப்பா, வாழ்நாள் முழுக்க.